ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர் நெடுவாசல் பகுதி மக்கள். விவசாயமே வாழ்வாதாரமான தங்களின் வாழ்க்கையை குலைத்துவிடும் இந்த திட்டத்தை மத்திய அரசு நிறுத்த வேண்டும் என்று நெடுவாசல் பகுதி மக்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். பொண்ணுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் கூலி வேலை பார்த்து தான் நாங்கள் விவசாய தொழில் பண்ணி தான் நாங்கள் பிழைக்கணும். வேறு எந்த தொழிலுமே எங்களுக்கு கிடையாது. அதை விட்டால் வேறு வேலையே எங்களுக்கு இல்லை. நாங்கள் எல்லாம் விவசாய மக்கள் தான். நாங்கள் விவசாயம் பண்ணால் தான் பிழைக்கலாம். இந்த ஊரில் மற்றபடி எந்த விதம் பண்ணி பிழைக்க முடியாது. எங்களுக்கு முக்கியம் இந்த மத்திய அரசு இந்த இதை எடுத்து ஆகணும். இது எடுக்க வரைக்கும் நாங்கள் மக்கள் போராடுவோம். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் விவசாயமும் விவசாயம் சார்ந்த தொழில்களும் தான் வாழ்வாதாரம். அதனால்தான் இந்த பெண்கள் உள்ள குமுறலோடு நெடுவாசல் போராட்ட களத்தில் குவிந்திருக்கிறார்கள். 2005ஆம் ஆண்டின் வாக்கில் திட்டத்தை மீண்டும் தொடங்கிய போது திட்டம் பற்றி தங்களுக்கு சரிவர தெரிய வரவில்லை என்றும் நெடுவாசல் மக்கள் தெரிவிக்கின்றனர். முன்னாடி இங்கே வந்தவங்க எல்லாம் இந்த மாதிரி எடுக்க போகிறோம், மண்ணெண்ணெய் தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு விவரமாக சொல்லலைங்க சார். இந்த மாதிரி மண்ணெண்ணெய் இருக்குங்கண்ணே, நாங்கள் எடுக்க தான் போகிறோம், அந்த மாதிரி பாதிப்பு பின்னாடி வரும் அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் இதெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டாங்க. படிப்பறிவு இல்லாதனால தான் அந்த இடத்த கொடுத்தாங்க. இது சும்மா போட்டுட்டு வெடிச்சிட்டு போயிடுவாங்க. இது மாதிரி பாதிப்பு வராது. சும்மா மண்ணெண்ணெய் எடுத்தால் சரி நமக்கும் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் மக்கள் இதை ஏமாந்து கொடுத்தாங்க. இதனால நம்ம விவசாயம் பாதிக்கும், நம்மளுக்கு நிலத்தடி நீர் கிடைக்காது அப்படின்னு தெரிந்திருந்தால் இந்த மக்கள் கொடுக்காது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிரான பதாகைகளோடு வெயிலையும் பொருட்படுத்தாமல் போராட்ட களம் கண்டிருக்கிறார்கள் விவசாயிகளும் ஊர் மக்களும். நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மத்திய அரசு கைவிடும் வரையில் இந்த போராட்டம் தொடரும் என்றும் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு ஃபஸ்ட்டு எந்த விவரமும் தெரியாது. நாங்கள் விவசாயத்தை இந்த மண்ணை நம்பி தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மண்ணினுடைய வளம் போனதுக்கு பின்னாடி எங்களுடைய மக்களுக்கும் பின்னாடி பிறக்கிற குழந்தைகளுக்கும் ஏகப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுதுன்னு வெளிநாட்டு தொடர்பு மூலியமாகவும் உள்ளூர் இதுலேயும் தொலைக்காட்சி மூலியமாகவும் தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பின்னாடி தான் நாங்கள் சாகிற வரைக்கும் ஒரே போராட்டம் தான். இதில் விட்டு கொடுக்கறதுக்கு எந்த விதமான தயவுதாட்சியும் கிடையாது. நாங்கள் உண்ணாவிரதம் சாகிற வரைக்கும் போராடவும் நாங்கள் தயார். மண்ணெண்ணெய் எடுக்கிறோம், நாங்கள் டெஸ்ட்டுக்கு வர்றோம்னு சொல்லி 1993 இங்கே ஆரம்பித்த திட்டம் ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டுல இந்த திட்டத்தை திரும்பி அந்த ரத்து செய்துட்டு போயிட்டாங்க. திரும்பி 2005 திரும்பி இந்த ஒப்பந்தத்தை புதுப்பித்து இங்கே இந்த ஹைட்ரோ கார்பன் அணுக்கள் இருக்குன்னு சொல்லி இங்கே எடுக்கிறதுக்கான திட்டத்தை இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்கிறாங்க மத்திய அமைச்சர். ஆனால் நாங்கள் இதை ஒட்டுமொத்த தமிழினத்தின் அழிவாகவே கருதி. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை போலவே நெடுவாசல் போராட்டத்திற்கும் வித்திட்டிருப்பது இளைஞர்கள்தான். தங்கள் ஊரையும் விவசாயத்தையும் காக்க ஊர் மக்களோடு இளைஞர்கள் களம் கண்டு வருகிறார்கள். இறுதி வரை போராடி இந்த பகுதியில் இயற்கை எரிவாயு எடுக்க அனுமதிக்க மாட்டோம் என்று இவர்கள் உறுதிபட தெரிவித்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணேசன் மற்றும் செய்தியாளர் சிவசக்திவேலுடன் வசந்த் சுப்பிரமணியன், நெடுவாசல்.